விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் உங்கள் அன்புக்குரிய தில்லையம்பலம் தரணிதரன். காணொலிகள் பலவற்றை உங்களுக்காக பதிவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் தளத்தின் மூலமாக ஏராளமானவர்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டங்களை இட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய காணொலி ஒரு சிறப்பு காணொலியாக வரப்போகிறது. இன்று ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி இருக்கிறது. ஆசிய கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் முட்டி மோத காத்திருக்கின்றன. இது தொடர்பான எதிர்பார்ப்புகள் ரசிகர்களுக்கு ஏராளமாக இருக்கு. ஒரு பிரபலத்தை இன்று அழைத்து வந்திருக்கின்றோம். இந்தியாவில், தமிழகத்தில் மிக பெரிய அளவிலே ஒட்டுமொத்தமான கிரிக்கெட் ரசிகர்களும் நேசிக்கின்ற விரும்புகின்ற ஒருவர் முத்து. ஆழமான கிரிக்கெட் அறிவோடு கிரிக்கெட்டை அலசி ஆராய்கின்ற பிரபலமான கிரிக்கெட் வர்ணனையாளர் முத்து அவர்களுடனான நேர்காணல் இடம்பெறப் போகிறது. நேர்காணலிலே ஏராளம் விஷயங்களை பேச போகிறோம். வாருங்கள் காணொளிக்கு போகலாம். உங்களுக்கு வணக்கம். உங்களோட நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். கடந்த முறை இலங்கை வந்தப்ப ஏகப்பட்ட நட்பு உருவாச்சு. அதுல இருந்து இந்த பயணம் தொடர்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்ககிட்ட பேச. இருக்கிறீங்க ஏராளமான இலங்கை ரசிகர்கள், இலங்கையிலிருந்து உங்களுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் அது ரொம்ப சந்தோஷம் சார். அதாவது அது வீடு மாதிரி ஆயிருச்சு. நாங்க வந்தப்போ சரி வேற நாடு அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா நம்ம மக்கள் தொப்புள்குடி உறவு அப்படின்றது அங்க வந்தப்போதான் தெரிஞ்சது. ஒரு ஆட்டோ ஓட்டுநர்ல இருந்து அரங்கத்துக்கு வர ரசிகர்கள்ல இருந்து எல்லாரும் பார்த்தே முத்துதானே முத்துதானே கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சென்னையில எனக்கு எந்த ஃபீலிங் இருந்தோ அதே ஃபீலிங் அங்கேயும் வந்தது. ஆம், நேரடியாக நாங்கள் விஷயத்துக்கு செல்லலாம். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு நெருக்கடியான ஒரு நேர அட்டவணைக்கு மத்தியில் இந்த நேரத்தை ஒதுக்கி தந்திருக்கிறீர்கள். இன்று ஆசிய கிண்ணத்தினுடைய மிக முக்கியமான இறுதிப் போட்டி இருக்கிறது. பரம வைரிகள் இந்தியா, பாகிஸ்தான். இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த பரம வைரிகளாக இருக்கின்ற இந்த அணிகள் 41 ஆண்டு கால ஆசிய கிண்ண வரலாற்றிலே முதன் முறையாக முட்டி மோத காத்திருக்கின்றன. இந்தியாவில் ஏராளமான ரசிகர்கள் இது என்ன நடக்க போகிறது என்று சொல்லி உற்று பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இலங்கையர்களினுடைய நிலைமை என்பது வேறு விதமாக இருக்கும். அது இந்தியாவா பாகிஸ்தான், அவர்கள் ஒரு மத்தியஸ்தம் வகிக்கின்ற அல்லது ஒரு நடுநிலைமை வகிக்கின்ற மனநிலையில் இருப்பார்கள். இன்றைய இறுதிப் போட்டி தொடர்பில் உங்களுடைய கணிப்பு கருத்து எவ்வாறு இருக்கிறது? சார் அதாவது ஒண்ணு கிரிக்கெட்டா விளையாடப்பட்டிருந்தா பரவாயில்ல. பட் கிரிக்கெட்டை தாண்டி பல விஷயங்கள் இந்த தொடர்ல நடந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் மேபி தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஒரு எண்ணம் இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி முதல் 2 மேட்ச் மோதினாங்க. அதுல நிறைய கருத்து மோதல்கள் இங்க அங்க. அதுக்கப்புறம் ஸ்டேடியம்ல சில பாகிஸ்தானி பிளேயர்ஸ் அதை காமிச்ச விதம் அதெல்லாம் பார்க்கும்போது அதை செலிப்ரேஷனும் சொல்ல முடியாது சார். செலிப்ரேஷனை நம்ம சந்தோஷத்துல தானே பண்ணுவோம். இது செலிப்ரேஷனை தாண்டி இது வெறும் கிரிக்கெட்டை நம்ம பார்த்தோம்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங். இந்தியாவுக்கு ஒரு பேட் டே இருந்தாதான், மோசமா இந்தியா விளையாடினாதான் இந்த மேட்சை தோக்க முடியும். இந்தியா நார்மலா விளையாடினா இந்த மேட்சை ஜெயிச்சிடலாம். இந்த ஏசியா கப்ல இந்தியா இது வரைக்கும் பெர்ஃபெக்ட் மேட்சே விளையாடல. ஒவ்வொரு மேட்சும் தவறுகள் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியும் இறுதி போட்டிக்கு ரொம்ப சுலபமா குவாலிஃபை ஆனாங்க. அதனால இந்தியா கம்மி தவறுகள் பண்ணா இந்த மேட்சை ஈஸியா ஜெயிப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில் உலக கிரிக்கெட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு பிசிசி, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இதை விடவும் தரவரிசையில் முதலிடத்தில் இருக்கின்ற அணி இந்திய அணி. இந்திய அணி அஸ்வின் சொல்வது போன்று ஆசிய கிண்ணத்துக்கு முதல் தர அணியே தேவையில்லை, 2ஆம் 3ஆம் தர அணிகளை நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அஸ்வின் ஒரு கருத்தை சொல்லுகிறார். தரவரிசையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் 7, 8, 9, 10 ஆகிய தரவரிசையில் இருக்கின்ற அணிகளோடு தான் இந்தியா முட்டி மோதி கொண்டிருக்கிறது. ஆனால் 2020 கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் இருக்கிறது. அன்றைய நாளில் யார் சிறப்பாக ஆடுகிறார்களோ அவர்கள்தான் சாம்பியன் ஆவார்கள். இந்த கருத்தோடு நீங்கள் ஒத்து போகிறீர்களா? நீங்க சொன்ன கடைசி வாக்கியத்துல நான் நிச்சயமா ஒத்து போகிறேன். அதாவது அந்த நாள்ல யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பாருங்களேன், அதாவது இது வரைக்கும் ஏசியா கப்ல ரேஸ்லயே அந்த சூப்பர் 4ல ஃபைனல் ரேஸ்லயே இல்லாத ஸ்ரீலங்கா தான் இந்தியாவுக்கு டஃப் கொடுத்தாங்க. பாகிஸ்தான் சுலபமா ஜெயிச்சாங்க, பங்களாதேஷ் சுலபமா ஜெயிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவால குவாலிஃபை ஆக முடியல. பட் இந்தியாவோட டஃபஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்காவோட சூப்பர் ஓவர் வரைக்கும் தான் போய் ஜெயிக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. அதனால அன்றைய நாள்ல யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. பட் நம்ம மேட்சுக்கு முன்னாடி கணிப்புன்னு நீங்க கேட்டீங்கன்னா எது நம்ம பார்ப்போம். இந்த டீம்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, இந்த டீம்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு. டீம் இந்தியா கிட்ட டாப் பேட்டர்ஸ் இருக்காங்க, டாப் போலர்ஸ் இருக்காங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை போலிங் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹாரிஸ் ராஃப், ஷாஹின் ஷாஃபி ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ். பட் ஸ்பின்னர்ஸ் இந்தியா கிட்ட ஸ்பின்னர்ஸ் வரப்போ ஒரு குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி முன்னாடி அப்ரார் அகமது அவ்வளவு பெரிய பெயர் கிடையாது. ஒரு முக்கியமான விடயம் ஒன்று அண்மைய நாட்களிலே பேசப்பட்டது. அந்த விடயத்தை நானும் சமூக வலைதளங்களிலே அவதானித்தேன். குறிப்பாக பூம்ரா இல்லாவிட்டால் இந்தியாவினுடைய பந்து வீச்சு ஒட்டுமொத்தமாக சோடை போகிறது. ஓமான் அணிக்கு எதிரான போட்டியிலே ஓமான்
பலத்த நெருக்கடியை இந்தியாவிற்கு கொடுத்தது. அன்றும் பூம்ரா இல்லை. கடந்த இலங்கையுடனான போட்டியிலும் கூட பூம்ரா இல்லை. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. பேத்தும் நிசங்க, குசல் ஜனீத் பெரேரா அடித்து ஆடினார்கள். நாங்கள் 90களிலே சனத் ஜெயசூரிய எப்படி வெங்கடேஷ் பிரசாத்தையும் ஜவஹர் ஸ்ரீநாத்தையும் அபய் குருவில்லாவையும் போட்டு தாக்குவாரோ அந்த மாதிரி ஒரு போட்டியை எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. பூம்ராவை நம்பித்தான் இந்தியாவினுடைய பந்து வீச்சு இருக்கிறதா, அல்லது என்ன இதனுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? சார், பும்ரா எந்த மேட்ச் விளையாடலையோ பும்ராவோட குறை இருக்கும். நீங்க சொல்ற அதே ஸ்ரீலங்கா டீம்ல முத்தைய முரளிதரன் தூக்கிருங்க, அப்ப ஸ்ரீலங்கா போலிக்கு எப்படி இருந்துச்சு? முத்தைய முரளிதரன் லக்கிலி எல்லா மேட்சும் விளையாடாரு. அந்த மாதிரி ஒரு பிளேயர் இல்லைன்னா எல்லா மேட்ச்லயும் ஒவ்வொரு மேட்ச்லயும் அந்த குறை இருக்கதான் செய்யும். ஏன்னா பும்ரா ஒரு ஜெனரேஷன் டேலண்ட். அந்த மாதிரி ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதை வச்சு எப்படி விளையாடுறோம் அப்படின்றதுதான் ஒரு பேச்சா இருக்கும். ஏன் பும்ரா பாகிஸ்தானுக்கு எதிரான சென்டர் போட்டியில அவர் 45 ரன்னுக்கு மேல கொடுத்தாரு. அது விக்கெட் எதுவும் எடுக்கல. அப்படி இந்தியா அந்த மேட்ச் ஜெயிக்க தானே செஞ்சாங்க. சோ பும்ரா நல்லா விளையாடலைனாலும் டீம் இந்தியா ஜெயிச்ச மேட்சஸ் எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பாக்கணுமே தவிர பும்ரா இல்லாத குறை இருக்கதான் செய்யும். ஏன்னா பும்ரா மாதிரி ஒரு டேலண்ட், முத்தைய முரளிதரன் மாதிரி அவங்களாம் ஜெனரேஷனல் பிளேயர்ஸ். இந்த மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் வரமாட்டாங்க பிளேயர்ஸ். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டுக்கு ஒரு சில நாள் பேட் டே இருக்கும். அவங்க இல்லாத மேட்ச் அந்த குறை இருக்கதான் செய்யுமே தவிர அப்பதானே மத்த பிளேயர்ஸ் முன்னுக்கு வரணும். 11 பிளேயர்ஸ் விளையாடுற போட்டி இது, ஒருத்தர் விளையாடுற போட்டி கிடையாது. நிச்சயமாக. இன்னொரு விடயம் நான் பார்த்தேன், சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பேசுகிறார்கள். ஷோயப் அக்தரும் அவருடைய கருத்தை சொல்லி இருக்கிறார், வசீம் அக்ரமும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார். இந்தியாவுடைய அபிஷேக் பச்சனோட விக்கெட் எடுக்கணும்னு சொன்னாரு. அபிஷேக் பச்சன் திரும்ப சொன்னாரு பாகிஸ்தானால அங்கே அந்த ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணி இருக்கிறார் அபிஷேக் பச்சன். நானும் அதை பார்த்தேன். அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மாவை நம்பி அல்லது அபிஷேக் சர்மாவோடு சுப்மான் கில் இந்த ஆரம்ப ஜோடியை நம்பித்தான் இருக்கிறார்கள். வசீம் அக்ரமும் இந்த கருத்துப்பட ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். நீங்கள் ஓபனர்ஸை விரைவாக ஆட்டமிழக்க செய்துவிட்டால் வெற்றி உங்களுக்கு தான் என்று சொல்கிறார்கள். இந்தியாவினுடைய மிடில் ஆர்டர் என்பது எல்லா போட்டிகளிலும் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த போட்டியில் அப்படி இல்லை. ஓரளவிற்கு மிடில் ஆர்டரில் வந்தவர்களும் சோபித்தார்கள். இந்தியாவினுடைய பேட்டிங் என்பது வளமையான அணியாக, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தான பேட்டிங் லைனப்பாக இதில் இல்லை. அதற்கு பயிற்சியாளர் கம்பீரும் அணியினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவும் காரணம். ஒரு சொலிடான பொசிஷனே வீரர்களை அனுப்புகிறார்கள் இல்லை, ரொட்டேட் பண்ணி மாறி மாறி அனுப்புகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஸ் ஆக இருக்க இன்றைய போட்டியில் இந்தியாவினுடைய இந்த நிலைமை அபிஷேக் சர்மாவை ஆட்டம் இழக்க செய்துவிட்டால் ஆட்டம் காணுவார்கள் என்கின்ற கருத்து எப்படி பார்ப்பீர்கள்? அது என்னமோ நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அபிஷேக் சர்மா உங்களுக்கு எல்லா மேட்சும் நல்லா விளையாடிட்டாரு. ஸோ லா ஆஃப் ஆவரேஜ் படி ஏதாவது ஒரு மேட்ச் அவர் மேபி சீக்கிரம் அவுட் ஆகலாம். அண்ட் அது ஒரு கருத்து நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன அடுத்த கருத்தையும் நான் ஒத்துக்கிறேன். தேவையே இல்லாம அனாவசியமா மிடில் ஆர்டர்ல இங்க நீ போன்னு ஒரு மேட்ச் திடீர்னு சிவம் தூபே நம்பர் 3 அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒமானுக்கு எதிரான மேட்ச்ல பேட்டிங்கே வரல. குல்தீப் யாதவ் கூட பேட்டிங் வந்தாரு, சூரியகுமார் யாதவ் பேட்டிங் வரல. நானும் யாதவ் நீ போ அப்படின்றப்ப இந்த யாதவா அந்த யாதவான்னு குழப்பத்துல இருந்தாங்களோ நினைச்சேன். பட் இதை அனாவசியமா ஷஃபில் பண்ணிருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா பெரிய மேட்ச்னு வரப்போ நல்லா விளையாடுற வீரர்கள் மேலதான் எல்லாரோட கவனமும் இருக்கும். இந்த பிளேயர்ஸ் நல்லா ஒரு காலத்துல நல்லா விளையாடிட்டாங்க. T20 வேர்ல்ட் சாம்பியன்ஸ் டீம் இந்தியா தான். அதுல நல்லா விளையாடின பிளேயர்ஸ் தான் இவங்களாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அப்படி டாப் ஆர்டர் சோபிக்கவில்லை என்றால் மிடில் ஆர்டர் நல்லா விளையாடியே ஆகணும். இந்தியாவினுடைய பேட்டிங் லைனப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் சாம்பியன்ஸ் ட்ரோபி ஆகட்டும், 2020 உலக கிண்ணம் ஆகட்டும், எங்களுக்கு ஆரம்ப வீரர்கள் என்றால் இவர்கள் தான். நம்பர் 3 விராட் கோலி வருவார், நம்பர் 4 நம்பர் 5 என்று சொல்லி சொலிட் பேட்டிங் லைனப் இருந்தது. ஆனால் இதிலே இப்போது இருக்கின்ற இந்திய அணியிலே 3ஆம் இலக்கத்தை யாருக்கு கொடுப்பது, 4 யார், 5 யார் என்று தொடர்ச்சியான குழப்பம் இருந்து கொண்டே இருக்க இது நீங்க சொன்ன நீங்க உலகக்கோப்பை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல பாகிஸ்தான் இறுதி போட்டியில கூட அக்சர் பட்டேல் நம்பர் 4 வந்தாரு. அதாவது நிலைமைகளுக்கு ஏற்ற விதத்தில் பேட்டிங் ஆர்டரை மாற்றுவது வேறு. அது அக்சர் பட்டேல் அன்று வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு தந்திரோபாய உக்தி. ஆனால் ஒவ்வொரு போட்டிக்கும் ஏற்ற விதத்தில் ஒருவேளை நம்பர் 3 சஞ்சு சாம்சன் வருகிறார், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். T20 கிரிக்கெட் மாறிட்டு வருது சார். அதாவது ஓபனர்ஸ் மட்டும்தான் செட்டில்டு. மத்தவங்க எல்லாமே இப்ப என்ட்ரி பாயிண்ட்ன்றத எல்லா கோச்சஸும் பாக்குறாங்க. கோச்சஸ் டீம்ஸ் நீங்க IPL எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எல்லா டீமோடையும் சில பேர்கிட்ட க்ளோஸா இன்டராக்ட் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்பர் 3 நம்பர் 4ன்றது கணக்கு கிடையாது. 8 ஓவர்ல இருந்து 12வது ஓவர் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்கன்னா ஸ்பின் ஹிட்டர் அனுப்பணும். ஃபாஸ்ட் போலர்ஸ் போடுறப்ப ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹிட்டர் அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் தூபே டீமோட ஸ்பின் ஹிட்டர். ஸோ ஸ்பின்னர்ஸ் எப்போ போடுவாங்க, பொதுவா 7வது ஓவர்ல இருந்து 12வது ஓவர் வர ஸ்பின்னர்ஸ் நிறைய போடுவாங்க. அப்ப சிவம் தூபே கிரீஸ்ல இருக்கணும். அதுக்காக முன்னாடி அவுட் ஆகணும்னு நான் சொல்லல. அப்படி அப்போ ஒரு விக்கெட் விழுந்தா சிவம் தூபே வந்தா அடிக்கலாம். அண்ட் லெஃப்ட் ரைட் காம்பினேஷனையும் ரொம்ப பாக்குறாங்க. அதுவும் பார்க்க வேண்டிய ஒண்ணுதான்.
ஏன்னா ம். இப்ப நம்பர் 3ல ஒரு சுப்மன் கில் அப்புறம் அபிஷேக் சர்மா இருக்காங்க. அபிஷேக் சர்மா அவுட் ஆனா திலக் வர்மா வரலாம். அபிஷேக் சர்மா அவுட் ஆகாம சுப்மன் கில் அவுட் ஆனா சூரியகுமார் யாதவ் வரலாம். சோ அந்த மாதிரி ஃப்ளூயிடா இருக்கணும். கண்ணா பின்னான்னு சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனா இவங்க இங்கதான் வரணும் அப்படின்ற கணக்கு இந்த காலத்து T20 கிரிக்கெட்ல மாறிட்டு வருது சார். அதாவது தேவைக்கேற்ற விதத்தில் நீங்கள் சொல்வது போன்று பேட்டிங் லைனப்பை மாற்றிக்கொள்ளலாம் என்ட்ரி என்று பாயிண்ட சொல்கிறேன். பார்த்து மாத்தணும். ம். எனக்கு ஹார்திக் பாண்டியானா ஓவர் நம்பர் 14ல இருந்து அவர் கடைசி வரைக்கும் ஆடுனா நிச்சயமா ஒரு 7 சிக்ஸ் அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர். ஆனா அந்த டைம்ல அவர் வந்தா கரெக்டா இருக்கும். ஒவ்வொரு பிளேயருக்கு அந்த மாதிரி இறுதியாக ஆம், இறுதியாக 2 கேள்விகள் இருக்கிறது. ஹர்ஷ்தீப் சிங் உலக கிண்ணத்தை நோக்கிய பயணத்தில் ஹர்ஷ்தீப் சிங் நிச்சயமாக அணியிலே இடம்பெற வேண்டியவர். ஆனால் இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ஆடுகளங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஹர்ஷ்தீப் சிங்கை வெளியில் வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் அவ்வளவு பெரிதாக விமர்சித்து விட முடியாது. கடந்த போட்டியிலும் கூட ஹர்ஷ்தீப் சிங் இல்லை என்று சொன்னால் இலங்கை அணி மிக இலகுவாக வென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்திருக்கும். இன்றைய போட்டியில் சிவம் துபையை வெளியில் வைத்துவிட்டு ஹர்ஷ்தீப் சிங் தேவை என்கின்ற கதைகள் பேசப்படுகிறது. ஹர்ஷ்தீப் சிங் இன்று விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குமா? அதை என்ன கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு கிரிக்கெட் துறை சார்ந்தவராக நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவர் விளையாட மாட்டாருன்னு தான் சார் என்னோட கணிப்பு. ஏன்னா அவர் பேட்டிங் வீக் ஆகும். உங்களுக்கு T20 கிரிக்கெட்ல நம்பர் 8 வர இந்தியன் டீம் பேட்டிங் எதிர்பார்க்கறாங்க. நீங்க இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா கூட அதுலயே குல்தீப் யாதவுக்கு இடம் இல்ல. ஏன்னா எங்களுக்கு பேட்டிங் போலிங் ரெண்டும் தரக்கூடிய வீரர்கள் வேணும் அப்படின்றதால தான் வாஷிங்டன் சுந்தர் விளையாடினாரு. சோ அண்டர் கௌதம் கம்பீர் பேட்டிங்க்கு தான் டெப்த் அதிகம் தேவைப்படுது. ஸோ சிவம் தூபே போயாச்சுன்னா உங்களுக்கு போலிங் உங்களுக்கு பேட்டிங் கொஞ்சம் அடி வாங்கும். அதனால எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷ்தீப் சிங் விளையாட மாட்டாரு. போலிங் முதல் மேட்ச் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் இந்தியா என்ன பண்ணாங்களோ அதே போலிங் தான் இருக்கும். ஹார்திக் பாண்டியா நியூ பால், ஜஸ்பிரித் பும்ரா நியூ பால், அதுக்கப்புறம் மூணு மூணு சாம்பியன் ஸ்பின்னர்ஸ், அதுல 2 பேர் மேட்ச் வின்னர்ஸ், குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. தற்காலிக கிரிக்கெட்ல வருண் சக்கரவர்த்தி தான் பெஸ்ட் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு. மைக் ஹசன் சொன்ன மாதிரி முகமது அப்பாஸ் கிடையாது. வருண் சக்கரவர்த்தி தான் பெஸ்ட் ஸ்பின்னர் இந்த வேர்ல்டு. அதாவது ஐசிசி தரவரிசை சொல்லுது. அதனால இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹர்ஷ்தீப் சிங் விளையாட மாட்டாரு இந்த மேட்ச். ஆம், நீங்கள் இந்தியாவை சார்ந்து இருக்கின்ற காரணத்தால் அதிகமான இந்திய தரப்பான கேள்விகளை கேட்டிருந்தேன். அதாவது இந்திய நாட்டவர் என்கின்ற காரணத்தால் பாகிஸ்தான், இலங்கையில் இருக்கின்ற ஏராளமான பாகிஸ்தான் ரசிகர்களும் இருப்பார்கள். ஆகவே அதை 1-2 கேள்விகள் இருக்கின்றன. அதிலே ஒரு பொதுவான கேள்வி இருக்கிறது எப்படி என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா பலத்த எதிர்பார்ப்புகளோடு ஆடுகின்ற ஒரு அணி. அவர்களுக்கு இந்த ட்ரோபி கிடைக்கவில்லை என்று சொன்னால் பாரிய அழுத்தங்களும் விமர்சனங்களும் பெறும். பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்றும் இல்லாத நிலையில் தான் ஆடுகிறார்கள். வந்தால் வெற்றி, வராவிட்டால் ஒன்றும் இல்லை என்கின்ற ஒரு நிலை. இது இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த ஹேண்ட் ஷேக் விவகாரம், பாகிஸ்தான் வீரர்கள் ஹரிஸ் ரவுஃப், ஃபர்கான் ஆகியோர் நடந்து கொண்ட விதம், சூரியகுமார் யாதவ் போட்டிக்கு பின்னர் தெரிவித்த கருத்துக்கள் என்று பல சர்ச்சைகள் பேசப்படுகின்ற நிலையில் ஒரு மனோ ரீதியான மறைமுக அழுத்தம் இந்தியாவிற்கு இருக்கும். பாகிஸ்தானுக்கு அந்த மறைமுகமான அழுத்தம் இல்லாமல் இருக்கும். இது இந்த போட்டியை எவ்வாறு இட்டு செல்லும்? இல்ல அது எப்படி நீங்க சொல்றீங்கன்றது எனக்கு புரியல. பிரஷர் ஏன் இந்தியா மேல மட்டும்தான் இருக்கும், பாகிஸ்தான் மேல இருக்காதுன்றது எனக்கு புரியவே இல்லை. எல்லாரும் மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக தான் வராங்க. இந்திய மக்கள் எல்லாரும் இந்தியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, பாகிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார் நல்லா விளையாடுவாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அது ஒண்ணு. அவங்களுக்கும் அழுத்தம் இருக்கு. 2 மேட்ச் இந்தியா கிட்ட தோத்துருக்காங்க சார். தோத்த விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. சோ அழுத்தம் 2 டீமுக்கும் சமமா தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு அதிகம் அவங்களுக்கு குறைவுன்னு கிடையாது. அவங்களும் ஜெயிச்சு ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியால ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர் ஆனாங்க. அங்க பாபர் ஆசம், முகமது ரிஸ்வான் ரிட்டையர் ஆகல. அவங்கள டிராப் பண்ணிருக்காங்க. சோ அதுக்குண்டான இதை அவங்க ரசிகர்களே பல பேர் விமர்சனம் அதானே செய்யறாங்க. அவங்க விளையாடி இருந்தா இந்த டீம் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்குமே அப்படின்னு. அழுத்தம் 2 டீமுக்கும் சமமா தான் சார் இருக்கும். ரைட். ஒரு விரிவான ஒரு குறுகிய நேரம் தான் நாங்கள் ஒதுக்கி இருந்தோம். ஆனாலும் கூட விரிவான விஷயங்களை பேசி இருக்கிறோம் என்று நம்புகிறோம். முடியுமாக இருந்தால் அடுத்தடுத்த விடயங்களிலும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஆசிய கண்டம் நிறைவுக்கு வந்ததற்கு பின்னரும் இன்னும் ஒரு நேர்காணலை நிகழ்த்தலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். முத்து, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி எங்களோடு பேசி இருக்கிறீர்கள். இன்றைய ஆட்டம் ஒரு சிறப்பான ஆட்டமாக இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலே இருக்கட்டும். நீங்களும் நாங்களுமாக பார்த்து ரசிப்போம். இன்னும் ஒரு நேர்காணல் மூலமாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி சார். ஒரே நிமிஷம் நானும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இலங்கையிலேருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி. முக்கியமா சண்முகநாதன் சாருக்கு நான் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப நெருக்கமான நண்பர். கூடிய விரைவில் அவரோட பையன் இலங்கை அணியில விளையாடும். ஏன்னா அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன், ரொம்ப அற்புதமா விளையாடுறாரு. சோ அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் முத்து பேசுறேன். இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே இந்த சேனலுக்கு இருக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.
ஏராளம் விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். பிரபலமான கிரிக்கெட் வர்ணனையாளர் பிரதீப் முத்து அவர்களுடனான நேர்காணலை இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். இது போன்று இன்னும் வரப்போகின்ற நாட்களிலும் இவ்வாறான காணொளிகளை தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் நாதன் சண்முகநாதன் எடுத்திருக்கின்ற ஒரு புதிய முயற்சி, தமிழிலே ஒரு கிரிக்கெட் தளத்தை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தமிழிலே ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் என்று சொல்லி இணையதளத்தை உருவாக்கி இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் சமூக ஊடகங்களிலும் அவர் தன்னுடைய ஆர்வத்தை காட்டுகிறார். என்னுடைய முழுமையான ஆதரவையும் அவருடைய இந்த புதிய முயற்சிக்காக கொடுக்கிறேன். அதே போன்று நீங்களும் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் வழங்குங்கள். எப்படி வழங்கலாம்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய காணொளியில் எங்களோடு பகிர்ந்து எங்களோடு கலந்து சிறப்பித்திருந்த பிரதீப் முத்து அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த காணொளியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.